திருப்புல்லானி ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் திருத்தல மகாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், கோசல தேசத்தை ஆண்ட தசரத மன்னன் என்று ஒருவர் இருந்தார். 60,000 ஆண்டுகள் ஆண்டு வந்தார். தேவர்களின் அரசன் தன் கரங்களின் வலிமையால் அசுரர்களை வென்றார். பயமில்லாமல் எல்லா தேவர்களோடும் பரலோகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். நாளடைவில் மழை பெய்து பூமி வளமானது. தசரத மன்னன் செழிப்பானவர்களில் சிறந்தவர். பூமியை ஆட்சி செய்கிறார். சில சமயம் திருடர்களுக்கு பயம் இருக்காது, சில சமயம் மரண பயம் இருக்காது, சில சமயம் பலம் இருக்காது. எல்லா மனிதர்களும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார்கள். அவருக்கு 3 மனைவியர் இருந்தனர். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை. அதனால் அரசன் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி பல்வேறு செயல்களை செய்தார். பகவானுக்கு சர்ப்பத்தை ஸ்தாபித்து அஸ்வத்த மரத்தை, அதாவது அரச மரத்தை சுற்றி வந்தார். பிறகு நல்லொழுக்கமுள்ள மகன் வேண்டும் என்ற நம்பிக்கையில் அமைதியான வழிபாட்டை மேற்கொண்டார். அவரும் யாத்திரை செய்து பல பரிசுகளை வழங்கினார். 6வது விரதத்தை கடைபிடித்தார். ஆனால் மகன் பிறக்கவில்லை. வெகுமதிகளில் நிறைவை காணாத அவர் பூமிக்கு அதிபதியானார். சோர்ந்து ஆழ்ந்த வருத்தத்துடன் தன் ஆச்சாரியரான வசிஷ்டரிடம் போனார். குலகுரு வசிஷ்டரிடம் தசரத மன்னர் கூறினார், தலைவரே, நான் என் முந்தைய ஜென்மத்தில் பாவம் செய்தேன். மத அனுஷ்டானங்களின் பலன்கள் கிடைக்கவில்லை. எனவே முனிவரே, அந்த பாவத்தை நீக்காமல் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருப்பது பயனற்றது என்று நான் நினைக்கிறேன். முனிவர்களில் சிறந்தவரே, அந்த பாவத்தை நீக்கும் வழிமுறையை எனக்கு தாங்கள் கூறுங்கள். நான் அதை நம்பிக்கையுடன் செய்தால் எனக்கு மத கொள்கைகள் வெகுமதி அளிக்கப்படும். வசிஷ்டமா முனிவர் கூறினார், தெற்கு பெருங்கடலின் கரையில் புல்லாரண்யம் என்று அழைக்கப்படும் ஒரு திருத்தலம் உள்ளது. தெய்வீக ஏரிகளுடன் அது மிகவும் புனிதமான திருத்தலமாகும். பிரபஞ்சத்தின் அதிபதியான ஜனார்த்தனன் அரவத்தின் மீது படுத்திருந்தார். ஆசை பொருட்களை அருள்பவர் மனிதர்களுக்கு தெரியும்படி பிரகாசிக்கிறார். அரசே, அங்கு சென்ற பின் மிகுந்த நம்பிக்கையுடன் ஜெகநாதரை வணங்கினார். எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்ட தாங்கள் பலன்களின் பரிபூர்ணத்துவத்தை அடைவீர்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார், இவ்வாறு முனிவரால் உரையாற்றப்பட்ட அரசன் தன் 3 மனைவியருடன் வந்தான். நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அவர் பிராமணர்கள் மற்றும் யாத்ரீகர்களுடன் புறப்பட்டார். மலர்ந்த வனத்தை கண்டறிந்த பிறகு அவர் கேசவனை வணங்கினார். மன்னன் ஒரு மகனை விரும்பி பண்டைய மனிதரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினார். அப்போது அதிர்ஷ்ட தெய்வத்தின் தலைவரான ஜெகநாத பகவான் மகிழ்ச்சி அடைந்தார். கருணையுடன் அவருக்கு ஒரு பார்வை கொடுத்து அன்பாக பேசினார். பரமபுருஷ பகவான் கூறினார், அரசரே, உங்களுக்கு நிச்சயமாக மகன்கள் பிறப்பார்கள். அவர்கள் தெய்வீகமானவர்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆட்சியாளர்களை ஒத்திருந்தனர் மற்றும் பிரபஞ்சத்தின் மகிழ்ச்சியை மேம்படுத்தினர். உங்கள் கடந்த கால பாவங்களால் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன. மண்ணுலகின் தலைவரே, ஊருக்கு சென்று உமது மகனுக்காக யாகம் செய்வீராக. ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு விஷ்ணு பகவானால் உரைக்கப்பட்ட மன்னன் தனது ஊருக்கு திரும்பினான். அயோத்தி தேசத்திற்கு சென்ற மன்னன் அங்கு தொடங்கப்பட்ட யாகம், அவர் தனது மகனுக்காக யாகம் மற்றும் குதிரை யாகத்தை செய்தார். பின்னர் வைகுந்தத்தின் இறைவன் பரமாத்மா இரவு வாசிகளின் இறைவனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தோன்றினார். கடவுள் வாசுதேவர் மக்களின் பாதுகாப்பிற்காக இரக்கத்தால் பூமியில் அவதரித்தார். குழந்தையாக இருந்த போதும் அவருடன் லக்ஷ்மண சுவாமி இருந்தார். அவர் ஆயுதமேந்திய மாரீச்சனை கொன்றார். வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டு யாகத்தின் போது கௌசிகரையும் பாதுகாத்தார். வழியில் தேவி அகலிகையின் சாபத்தை விமோச்சனம் செய்துவிட்டு புனித நகரமான மிதிலையை அடைந்தார். இறைவனின் வில்லை வணங்கி மிதிலை அரசனின் அன்பு மகளை பெற்றார். மாமனாரால் மதிக்கப்பட்ட பிறகு மன்னன் பிருகுவம்சத்தின் பெருமைக்காக புறப்பட்டார். ராமபிரான் ஒரு இலகுவான விளையாட்டில் அவற்றை உடைத்து அன்னை சீதையுடன் அயோத்தி திரும்பினார்.
அங்கு அவர் தனது அரசாட்சியில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து மக்கள் அனைவராலும் மகிழ்ச்சியுடன் வணங்கப்பட்டார். அவரது தந்தை, தாய் மற்றும் சகோதரர்களால் மதிக்கப்பட்டார் மற்றும் நற்பண்புகளால் நிரப்பப்பட்டார். அவர் அரசராக முடிசூட்டப்படும் போது அவரது தந்தை அன்னை கைகேயியால் ஒடுக்கப்பட்டார். இந்த வார்த்தைகளுடன் ஸ்ரீ ராமபிரான் மரப்பட்டைகள் மற்றும் முடிகளை துறந்து நாயகியான தேவி சீதையுடன் பெரிய காட்டிற்கு புறப்பட்டார். பகவான் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மண சுவாமியுடன் தாமரை பாதத்துடன் காட்டின் தரையில் நடந்தார். மன்னன் தன் மகனுக்காக துக்கமடைந்து ராமா ராமா என்று அலறி சொர்க்கத்தை அடைந்தார். பிறகு தன்னிடம் சரணடைந்து தன் பக்தனான பரதனுக்கு ஆறுதல் கூறி தனது பாதுகையை கொடுத்தார் ஸ்ரீ ராமபிரான். பல வருடங்கள் அவகாசம் கொடுத்த பிறகு அவர்களை காடுகளுக்கும் புனித துறவிகளின் வட்டங்களுக்கும் அழைத்து சென்றார். மகிமை வாய்ந்த பிரபுவான ஸ்ரீ ராமபிரான் தாம் இல்லாத நேரத்தில் விதேக அரசரின் மகளை அரக்கன் வஞ்சகமாக கடத்தி சென்றான். அவன் தன் அன்பினால் மயங்கிய எல்லா உயிர்களும் ஆண்டவர் போல மிகவும் பரிதாபமாக அழுதார். பிறகு தன் மையல் நாயகியை தேடி அவளை ஜடாயுவிடம் கொடுத்து சபரிக்கு விடுதலை கொடுத்தார். பம்பை நதிக்கரையில் இருந்த ஆஞ்சநேய சுவாமியை கண்டு ராமபிரான் திடீரென மகிழ்ந்தார். சுக்ரீவனுடன் நட்புறவை ஏற்படுத்தி வானரர்களின் தலைநகரான அரசை அவருக்கு கொடுத்தார். பகவானே அனுமனால் அனுப்பப்பட்ட பெரிய ஆன்மாவானது சீதையின் செயல்களை கற்றுக்கொண்டது. அப்போது வானரங்களாகிய குரங்குகளுடன் லக்ஷ்மண சுவாமி கையில் தடியுடன் விரைந்தார். கடலின் கரையில் இராணுவம் ஆர்வத்தில் உருண்டு அலைவதை கண்டார். அப்போது அவர் தந்தை தசரத சக்கரவர்த்தி அதிர்ஷ்ட தேவதையின் கணவர் அவர் புல்வெளியில் வாழ்வதை கண்டார் மற்றும் தனது சொந்த பிறப்புக்கான காரணத்திற்காக ஜனார்த்தனர் பிரபஞ்சம் முழுவதற்கும் உறைவிடம் வழிபட்டது. பெரிய தலைவரை இரவலர்களின் இறைவனை வெல்ல விரும்பி அவரை வணங்கியது. தனது சொந்த மனைவியையும் ராஜ்யத்தையும் மீண்டும் பெற விரும்பிய அவர் தனது அழகான புகழை இகழ்ந்தார். அங்கே தன்னிடம் அடைக்கலம் புகுந்த விபீஷ்ணாழ்வாருக்கு ஸ்ரீ ராமபிரான் பாதுகாப்பளித்தார். தேவலோக தேவர்களால் வழிபடப்படுபவர் இங்கு வைக்கோல் படுக்கையில் 3 இரவுகளை கழித்தார். அப்போது பேரருள் இறைவரை வணங்கி பாலத்தை தூக்கி நகரை அடைந்தது. தன் எதிரியான ராவணனுடன் போரிட்ட பிறகு அவர் தன் மையல் நாயகியான அன்னை சீதையை கண்டார். அப்போது விபீஷ்ணாழ்வாருக்கு பட்டாபிஷேகம் செய்து ராஜ்யத்தை வழங்கிய பிறகு அன்னை சீதையுடன் ராமபிரான் அயோத்திக்கு திரும்பினார். மகுடாபிஷேகம் நிகழ்ந்து முடிசூட்டப்பட்ட அரசர்களின் அதிபதியாக ஸ்ரீ ராமச்சந்திரர் உலகை காத்தார். பூக்கும் வனப்பகுதியை ஸ்ரீ ராமபிரானும் பயன்படுத்தினார். இது மனிதர்களுக்கு ஐஸ்வர்யத்தை அளித்து எல்லா பாவங்களிலிருந்தும் அவர்களை விடுவிக்கிறது. மனிதர்கள் பூக்கும் வனத்தில் ஜெகநாதரை வழிபட்டனர். தசரத சக்கரவர்த்தி முன்பு இருந்ததைப் போலவே அவர்கள் மகன்களை பெற்றெடுக்கிறார். இங்கே வைக்கோல் படுக்கையில் எதிரிகளை எரிப்பவர் வசதியாக உறக்கம் கொண்டார். தன்னிடம் தஞ்சம் அடைபவர்களிடம் கருணை காட்டும் ஸ்ரீ ராமபிரானை வணங்க வேண்டும். இந்த வைக்கோல் படுக்கை பெரும் பாவங்களை அளிப்பதாகவும் உள்ளது. இது ஆண்களுக்கு சந்ததியையும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்கிறது மற்றும் நம்பிக்கையுடன் இங்கு சேவை செய்ய வேண்டும். இந்த உலகில் உள்ள தூசிகள் கணக்கிடப்படுகின்றன. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கணக்கிடப்படுகின்றன. பாலத்தை பார்த்ததற்கான தகுதி மற்றவர்களுக்கு கூட கணக்கிடப்படவில்லை. ஸ்ரீ ராமபிரான் உப்புக்கடலில் வில்லால் கோடு போட்டார். அவரை பார்த்தாலேயே விடுதலை கிடைக்கும். தெற்கு பெருங்கடலில் தனுஷ்கோடி என்ற புண்ணிய ஸ்தலம் உள்ளது. விஸ்வாசத்துடன் சேவை செய்பவர்களின் எல்லா பாவங்களையும் அது அளிக்கிறது. இங்கு சிவபெருமான் பரமாத்மாவாகிய ஸ்ரீ ராமபிரானால் வழிபடப்படுகிறார். உலகை போதிக்கும் பொருட்டு எல்லா பாவங்களையும் அளிப்பவரால் வழிபடப்பட்டார். இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலம் பிராமணனையும் பிறரையும் கொன்ற பாவங்களை மன்னிக்க முடியும்.
பரமாத்மாவான ஸ்ரீ ராமபிரானின் பாவங்கள் எப்படி அழிக்கப்படும்? சிவபெருமான் எப்போதும் தாரக மந்திரத்தை உச்சரிப்பார். காசியில் விமோசனம் தருகிறார். அவர் எப்படி பாவியாக இருக்க முடியும்? உலகங்களின் பாவங்களை அழிக்கும் கருணை பொக்கிஷம் ஸ்ரீராமச்சந்திரன் ராமேஸ்வரம் எனப்படும் நகரத்தில் சிவபெருமானை நிறுவினார். வெறுமனே அவரை காண்பதன் மூலமும் நினைவு செய்வதன் மூலமும் அவருடைய திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலமும் மனிதர்களின் பாவங்கள் அனைத்தும் கலியுகத்தில் அழிக்கப்படுகின்றன. கோடிக்கணக்கான பிரம்ம ஹத்யாக்கள் உள்ளன. கோடிக்கணக்கான புரிந்து கொள்ள முடியாத வேதங்கள் உள்ளன. உடனே மகாதேவா என்ற திருநாமத்தை உச்சரித்து அழிவுக்கு வருகிறார்கள். இங்கு விஷ்ணு, ஸ்ரீதரர், சேது மற்றும் மாதவரை வணங்க வேண்டும். நம்பிக்கையுடன் அவர் ஒரு மகனை விரும்பினார் மற்றும் அனைத்து கடவுள்களாலும் வணங்கப்பட்டார். தினம் தினம் பாலத்தின் பெருமைகளை மிகுந்த நம்பிக்கையுடன் கேட்பவர்கள் பாவங்கள் அனைத்தும் அழிந்து சுபகாரியங்கள் அடைய பெறுவார்கள். திருப்புல்லானி ஆதி ஜெகநாத திருத்தல மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.